ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மரவள்ளிக்கிழங்கும் தேங்காயும் சேர்த்து சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிழங்கு எடுத்திருக்கேங்க. இந்த கிழங்குல ஒரு துண்டு மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த சைஸில் இருக்க கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச கிழங்க தோல் எடுத்துடலாம். வேக வச்சதுக்கப்புறமா தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக அந்த மாதிரி கீறி விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு தோல் எடுக்க வந்துடும். இது ரொம்ப கொல கொலன்னு வேக வைக்காமல் நம்ம பொரியெல்லாம் செய்கிறதுக்கு எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம துருவிக்கலாம். வேக வச்ச கிழங்க நீங்கள் மசிச்சிக்கலாம் அல்லது துருவிக்கலாம். ரெண்டு விதமாகவும் நீங்கள் செய்யலாம். நான் துருவி எடுத்துக்கிறேன். நடுவில் நார் இருக்குங்க, அந்த நாரை எடுத்து விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையுமே இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு துண்டு கிழங்கும் ஒரு தேங்காய் மூடி இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், துருவி எடுத்தாச்சு. இப்போ அதை கை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்திருக்க இந்த கிழங்குக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி உருண்டை வெல்லத்தை பொடி பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு வெல்லம் இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு வெல்லைப்பொடியை சேர்த்துட்டு இது கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். உருண்டை வெல்லத்தை சேர்த்தே செஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த வெள்ளை தண்ணியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வடிகட்டி இதே பேனில் ஊற்றிக்கலாம். இப்போது வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துடலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா மரவள்ளி கிழங்கு, அந்த கிழங்கு துருவலை சேர்த்துடலாம். இப்போ இந்த கிழங்கு துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் மசிச்சு வச்சு கூட இதே மாதிரி சேர்த்துக்கலாம். வேக வச்ச மரவள்ளி கிழங்காக இருந்தாலும் இது வெள்ளை தண்ணியை ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு இழுத்துரும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 7-8 நிமிஷத்துலேயே நல்லா திக்காயிருங்க. சட்டுன்னு உங்களுக்கு ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சட்டுன்னு ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு திக்கானதும் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஏலக்காய் தூள் எதுவும் சேர்க்கலைங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது இந்த கிழங்குடைய வாசனையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆற ஆற இன்னும் திக்காகும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதுமே இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூப்பரான டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு தேங்காய் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடு ஆறுனதும் சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெளியில் ஒரு நாள் வரைக்கும் நல்லாயிருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் வரைக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.